அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் புவனேஸ்வரன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இப்போது நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணுறோன்னா அது கூட ஒரு இண்டிகேட்டர் ஏதாவது ஆட் பண்ணுறோம் அப்படின்னா பெட்டரான ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ப்ரைஸ் ஆக்ஷனோட நான் வந்து சிபிஆர் இண்டிகேட்டரை வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு வந்து ரிசல்ட் வந்து பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு எடுத்துக்காட்டோட பார்க்க போகிறோம். ஸோ நான் இங்கே பாருங்கள், இப்போது இதுதான் பார்த்திங்கன்னா பேசிக்காக சிபிஆர் அப்படிங்கிறது. இது 3 லைன் பார்த்திங்கன்னா இது வந்து சென்ட்ரல் பிவோட் ரேஞ்சு, ஓகேவா. இது வந்து பிவோட் பாயிண்ட்டு, இது டாப் சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட், இது வந்து பாட்டம் சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட். ஸோ இதோட பேசிக்ஸ் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. இது வந்து ரெசிஸ்டன்ஸ் 1, இது ரெசிஸ்டன்ஸ் 2, அதுபோல் இது சப்போர்ட் 1 அண்டு இது சப்போர்ட் 2. இதில் வந்து R3 R4 வரைக்கும் இருக்கும். அதே போல் இது வந்து S3 S4 வரைக்கும் இருக்கும். பட் நான் உங்களுக்கு வந்து காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த லெவல் மட்டும் பிளாட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து என்னென்னலாம் ரூல் அப்படின்னு பார்க்குறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிபிஆர் வந்து இந்த மாதிரி நேரோவாக இருக்குது அப்படின்னா அன்னைக்கு மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட் அப்படின்னு நம்ம வந்து ஒரு அசம்ஷன் வச்சுக்கலாம். அதே போல் சிபிஆர் இது வந்து ரொம்ப வைடாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து சைட்வேஸில் போக போகுது அப்படின்னு ஒரு அசம்ஷன் வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கோல்டன் ரூல் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது. நான் எப்போதும் என்னோடய வீடியோவில் சொல்கிறது தான், எந்த ஒரு இண்டிகேட்டர் எடுத்தாலும் சரி, எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் எடுத்தாலும் சரி 100% பர்ஃபெக்ட் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது, சரியா. ஸோ 70 to 80% ஒர்க் ஆகலாம், இல்லை 60 to 70% ஒர்க் ஆகலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் ஒவ்வொரு இண்டிகேட்டர் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஸோ 100% இது நடக்கும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. பட் இது வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் நடக்கும். பட் ஆனால் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா சிபிஆர் வந்து இந்த மாதிரி நேராவாக இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருக்கும். ரொம்ப வைடு சிபிஆர் அப்படின்னா இப்படி லைன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், இந்த 3 லைன் இந்த மாதிரி இருக்கும், கேப் நிறைய தள்ளி இருக்கும். அந்த மாதிரி சிபிஆர் இருந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து சைட்வேஸில் இருக்க போகுது அப்படின்னு அர்த்தம். இது ரூல் நம்பர் 1. அடுத்ததாக ரூல் பார்த்திங்கன்னா, சப்போஸ் இந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆகுது, அதாவது ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிட்டு ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து சிபிஆருக்கு மேலே வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து சிபிஆருக்கு மேலே வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மேலே போக போகுது அப்படின்னு அர்த்தம். எது வரைக்கும் அப்படின்னா மேக்ஸிமம், அதாவது இந்த ரேஞ்ச் வரைக்கும் R1 இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். இது வரைக்கும் மார்க்கெட் வந்து மேலே போகலாம். இதை டச் பண்ணிட்டு மார்க்கெட் திரும்ப ரிவர்ஸ் ஆகலாம். அப்படி இல்லை இதை வந்து நல்லா பிரேக் பண்ணிச்சு, ஒரு ஸ்ட்ராங்காக இங்கே ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா R2 வரைக்கும் மேலே போகும், ஓகேவா. இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ், அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இது. ஸோ இந்த லெவல் வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் திரும்ப வந்து கீழே இறங்கி இப்படி கன்சல்டேஷன் ஆகலாம். அப்படி இல்லைனா இதையும் பிரேக் பண்ணுதுன்னா அடுத்தது R3 லெவல் வரைக்கும் போகும், ஓகேவா. ஸோ இது வந்து ஒரு கான்செப்ட்டு. அதே போல் இந்த மாதிரி இந்த சிபிஆருக்கு கீழே இப்படி ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னா கீழே போக ஆரம்பிக்கும் மார்க்கெட்டு. தென் எங்கே வந்து சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னா இந்த S1 லெவலில் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை இந்த மார்க்கெட்டை வந்து பிரேக் பண்ணுது அப்படின்னா திரும்ப பார்த்திங்கன்னா இந்த லெவல் வரைக்கும் இப்படி வரும், ஓகேவா. மார்க்கெட்டை அடுத்து S2 லெவல் வரைக்கும் வரும், திரும்ப இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த S1 R1லாம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் இந்த இடத்துல டச் ஆகிட்டு திரும்ப ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு அர்த்தம். ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அடுத்த லெவலுக்கு போகும், ஓகேவா. இதுதான் வந்து சிபிஆரோட ஒரு ரூலு. இதில் ரெண்டாவதாக பார்க்க போகிறது, சிபிஆருக்கு மேலே இது மாதிரி ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கெட் வந்து என்ன ஆகுது, இப்போ கீழே வர ஆரம்பிக்குது அப்படின்னா கரெக்டாக இந்த இடத்துல வந்து சிபிஆரில் வந்து சப்போர்ட் எடுக்கும். அப்படி இல்லைனா இந்த 3 லைனில் ஏதாவது ஒரு லைனில், இந்த லைனில் சப்போர்ட் எடுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த லைனில் 3 லைனில் ஏதாச்சும் ஒரு இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆகி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை இந்த 3 லைனையும் பிரேக் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் திரும்ப பார்த்திங்கன்னா கீழே இறங்கி இந்த லெவல் வரைக்கும் வரும், ஓகேவா. அதுக்கடுத்து இதை பிரேக் பண்ணுச்சுன்னா கீழே வரும். அப்படி இல்லைனா இந்த இடத்துல நல்ல ஏதாச்சும் ஒரு சப்போர்ட் இங்கே கிடைக்குது, கேண்டில் சப்போர்ட் கிடைக்குதுன்னா இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் இந்த சிபிஆருக்கு கீழே வந்து நல்ல ஒரு க்ரீன் கலர் ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து கேண்டில் வந்து விழுகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே போக ட்ரை பண்ணுது அப்படின்னா இந்த சிபிஆர் லெவல் வரைக்கும் மேலே போகும், சரியா. இந்த லெவல் வரைக்கும் மேலே போகும். அப்படி இல்லைனா இந்த லெவல் வரைக்கும் கூட மேலே போகும். இந்த 3 லைனில் எங்கேயாச்சும் பார்த்திங்கன்னா திரும்ப வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ரிவர்ஸ் ஆகி திரும்ப இது வரைக்கும் திரும்ப அப்படியே கன்சல்டேஷன் மார்க்கெட் இதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கும், இது வரைக்கும் மேலே போகும்.
இது மாதிரி மேலே போகும், திரும்ப கீழே வரும், மேலே போகும், திரும்ப இதை பிரேக் பண்ணுச்சுன்னா சப்போஸ் நல்லா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை திரும்ப கீழே வரும்போது இதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கும். ஸோ சிபிஆர் மேஜராக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காகவும் எது வந்து நல்லா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக வந்து எந்த பாயிண்ட் வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ இதை வச்சு நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனையும் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ட்ரேட் எடுத்து பார்ப்போம். நம்ம வந்து ஒரு சார்ட்டை வந்து அனலைஸ் பண்ணி பார்ப்போம் கரெக்டாக வருது அப்படின்ட்டு. ஸோ இதை வந்து நீங்கள் லைவ் மார்க்கெட்லையும் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு பெட்டரான ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. ஸோ இதை பாருங்கள், இப்போ நான் வந்து நிஃப்டி சார்ட்டை வந்து எடுத்திருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா 26 ஆகஸ்ட்டு அன்னைக்குள்ள சார்ட்டை வந்து நம்ம எடுத்திருக்கோம். இப்போ வந்து சிபிஆர் நான் வந்து இதில் சிபிஆர் வந்து நான் ப்ளாட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த பாருங்கள் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து சிபிஆர், இது வந்து R1, இது R2, இது R3, அதே போல் S1 S2 இருக்குது, கீழே S3 இருக்குது. ஓகேவா, இந்த மாதிரி தான் இதில் வந்து சிபிஆர் வந்து ப்ளாட் பண்ணியிருக்கோம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம இதில் ப்ரைஸ் ஆக்ஷனையும் சிபிஆரையும் யூஸ் பண்ணி பார்ப்போம். சரியா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இடம் பாருங்கள், இந்த சிபிஆருக்கு மேலே வந்து க்ளோசிங் நல்ல ஒரு க்ரீன் கேண்டில் வச்சுருக்கு. அதனால் பாருங்கள் மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. மேலே போயிட்டு இந்த பாருங்கள் இந்த R1 இதால் பிரேக் பண்ணி க்ளோசிங் வைக்க முடியல. ஸோ மார்க்கெட் திரும்ப பார்த்திங்கன்னா இந்த R1 கீழே, ஓகேவா, இது வந்து விக் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. பட் ஆனால் க்ளோசிங் பாருங்கள் இதுக்கு கீழேயே திரும்ப இறங்க ஆரம்பிச்சிருச்சு. தென் அகைன் பார்த்திங்கன்னா மார்க்கெட் மேலே போயிருக்கு. திரும்ப இந்த இடத்துலையே பார்த்திங்கன்னா இந்த R1ல் ரெசிஸ்டன்ஸ் இந்த இடம் பார்த்திங்கன்னா பிரேக் ஆகி திரும்ப கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. சரியா, ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து எப்படி வந்து ப்ரைஸ் ஆக்ஷனை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் லோலேருந்து ஹைக்கு போயிருக்கு, அடுத்தது ஹையர் லோ ஃபார்ம் ஆகிருக்கு, திரும்ப ஹையர் ஹை தான் ஃபார்ம் ஆகணும், ஆனால் பார்த்திங்கன்னா லோவர் ஹை ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகேவா, இதுக்கு மேலே இந்த பாயிண்ட்டுக்கு மேலே மார்க்கெட் வந்து போகலை. ஸோ இதே இடத்துல இந்த இடத்துலேயே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துலையே பார்த்திங்கன்னா மார்க்கெட்டோட அந்த ட்ரெண்ட் வந்து கட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு மேலே க்ளோசிங் வச்சுருந்தா தான் மேலே போயிருக்கும். இதுக்கு மேலே க்ளோசிங் இப்படி மார்க்கெட்டு மேலே ஏறி இருந்தால் தான் திரும்ப மார்க்கெட் வந்து மேலே போகுதுன்னு சொல்லலாம். பட் ஆனால் பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்டு உங்களுக்கு தெரியுதா, அது பாருங்கள் இந்த பாயிண்ட்டை வந்து பிரேக் பண்ணாமல் இதுக்கு கீழேயே பார்த்திங்கன்னா இது க்ளோசிங் முடிஞ்சிருச்சு. ஓகேவா, திரும்ப மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேட் எடுக்கலாம். எந்த மாதிரி அப்படின்னா ஷார்ட் எடுத்துருக்கலாம். ஸோ கரெக்டாக பாருங்கள் இந்த பாயிண்ட்டு ஷார்ட் எடுத்துக்கலாம். உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம், ஓகேவா, அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் உங்களோட ஸ்டாப் லாஸு. உங்களோட ஃபஸ்ட்டு டார்கெட் பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்டு, அதாவது இந்த நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா சிபிஆரில் சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு. ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து இந்த பாயிண்ட் வச்சுருக்கலாம். ரெண்டாவது டார்கெட் பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்டு, ரெண்டாவது சிபிஆர் லெவலு, சென்ட்ரல் சிபிஆர் லெவலு. ஓகேவா, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ, இந்த பாயிண்ட் உங்களுக்கு டார்கெட். ஓகேவா, இந்த மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா இப்போ ரன் பண்ணி பாருங்கள். ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடம் கரெக்டாக வந்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போயிருக்கு. அகைன் பார்த்திங்கன்னா இதை பிரேக் ஆனதுக்கப்புறம் கீழே இந்த லெவல் வரைக்கும் வந்திருக்கு. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஒரு 80 to 85% உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்திருக்கும். 1:2 வந்து நெருங்கிறதுக்கு ஒரு 80% வந்து உங்களுக்கு வந்து நெருங்கிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைனாலும் மார்க்கெட் திரும்ப ரிவர்ஸ் ஆனாலும் பாருங்கள் திரும்ப இதுக்கிட்ட வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் புக் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் நல்லா கீழே வந்துருச்சு. ஸோ எந்த லெவல் வரைக்கும் வந்திருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1:3.5 ரிஸ்க் ரிவார்டு இந்த லெவலில் வச்சுருந்தா கூட மார்க்கெட் இந்த லெவலுக்கு வந்திருக்கும். ஸோ அவ்வளோ தூரம் நீங்கள் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ரெண்டாவது அவ்வளோ ரிஸ்க் ரிவார்டு வைக்க வேணாம். நீங்கள் 1:2 வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் கரெக்டாக அந்த டைம் வரைக்கும் வெயிட் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 80% இந்த லெவலில் வந்து ஒரு 80% 85% நெருங்கிடுச்சுனாலே ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களோட டார்கெட்டை வந்து புக் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க, இந்த சிபிஆர் யூஸ் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா அது கூட நீங்கள் சிபிஆர் கூட வந்து இந்த மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷனையும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெட்டரான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இதை எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு நல்லா தெரியுது இல்லையா. ஸோ மார்க்கெட் மேலே போயிருக்கு, ஆனால் R1 டச் பண்ணிட்டு திரும்ப ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் தாண்டி மேலே போகலை. ஸோ ஒரு பாயிண்ட் நமக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்ட்டு. அதே போல் அடுத்தபடியாக ப்ரைஸ் ஆக்ஷனில் பார்க்குறப்போ இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணி இது வந்து ஹை வைக்கலை. ஓகேவா, இந்த ஹைக்கு கீழே தான் வந்துருச்சு. ஸோ லோவர் ஹை ஃபார்ம் ஆகிடுச்சு. ஃபார்ம் ஆகி மார்க்கெட் கீழே வருது அப்படிங்கிறதுனால
நம்ம இந்த இடத்துல வந்து ட்ரேட் எடுக்கிறோம். ஸோ 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் ட்ரேட் எடுக்கிறோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ரிஸ்க் ரிவார்டு அப்படி வைக்க தெரில அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த லெவல் ஓகேவா, இது வந்து ப்ராஃபிட்டாக வச்சுக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதையும் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அடுத்தது இந்த லெவல் ஓகேவா. ஸோ இதையும் பிரேக் பண்ணுது அப்படிங்கிறப்போ அடுத்தது இந்த லெவலில் நீங்கள் வந்து உங்களோட டார்கெட்டாக வைக்கலாம். சரியா, மறுபடியும் மார்க்கெட் பண்ணுங்கள், முடிகிற இடம் வந்து கிட்டத்தட்ட இந்த இடத்துல வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் எந்த சார்ட்டில் வேணாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிப்பாங்க. அதாவது நிஃப்டிலேயோ இல்லை பேங்க் நிஃப்டிலேயோ எதில் வேணாலும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி சிபிஆரை வந்து ப்ளாட் பண்ணிவிட்டு அதில் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் அப்ளை பண்ணி பார்க்குறீங்க, ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை வந்து இதில் வந்து அப்ளை பண்ணி பார்க்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் லைவ் மார்க்கெட்லேயே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும் சீக்கிரமாக. ஏன்னா நார்மல் வந்து ப்ரைஸ் மூவ்மெண்ட் இருக்கும்போது லைவ் மார்க்கெட்டில் வந்து கஷ்டமாக இருக்கலாம். பட் நீங்கள் சிபிஆர் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ப்ளாட் ஆகிடுது இல்லையா. இந்த சிபிஆர் ரேஞ்ச் வந்து அதாவது மார்க்கெட்டு மூவ் ஆக ப்ளாட் ஆகிறது கிடையாது, இது ஆல்ரெடி இங்கே ப்ளாட் ஆகிடும் ஓகேவா. இதுதான் லெவல். ஸோ இதுதான் R1, இதுதான் சிபிஆர் அப்படின்னு ஃபுல்லாக அது வந்து ப்ளாட் ஆகிடும். ஸோ நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இது வந்து R1 இருக்க போகுது அப்படின்னு முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரியா, சிபிஆர். அதனால தான் சிபிஆரை பார்த்தீங்கன்னா லீடிங் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற நீங்கள் எம்ஏ இப்போ இந்த மூவிங் ஆவரேஜ் இஎம்ஏலாம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து மூவ் ஆக தான் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டு இருக்கும். ஸோ இப்போ இஎம்ஏலாம் பார்த்தீங்கன்னா இந்த மூவிங் ஆவரேஜ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் விழுக தான் மார்க்கெட் இதுக்கு தகுந்த மாதிரி இப்படி கீழே மேலேன்னு ஒவ்வொரு ப்ரைஸ் அடுத்தடுத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அது வந்து சிக்னல்ஸ் இப்படி காமிச்சிக்கிட்டு இருக்கும். ஸோ லைவ் மார்க்கெட்டில் வந்து உங்களால் அது வந்து சரியாக கூட அனலைஸ் பண்ண முடியாது. ஆனால் சிபிஆர் பார்த்தீங்கன்னா இந்த அதாவது ஆல்ரெடி இந்த லைன் இதுதான் R1 அப்படின்னா இப்படி தான் R1 இருக்கும் ஓகேவா. இந்த இடத்துல பிளாட் ஆகிட்டு வந்துக்கிட்டே இருக்கும் R1, இதுக்கப்புறம் எங்கேயுமே மாறாது. அதே போல் இதுதான் சிபிஆர் லைன் அப்படின்னா இதுதான் கடைசி வரைக்கும் இருக்கும், எங்கேயும் மாறாது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாகவும் இது வந்து ரெசிஸ்டன்ஸாகவும் எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெட்டரான ரிசல்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக நல்லா ப்ராஃபிட் பண்ணலாம் ஓகேவா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Thank you.